குத்துச்சண்டை வீரன் ரிவான். சிறுகதை. ஆசிரியர் கார்த்திகேயன் மாதையன். ஒரு ஊரில் ரிவான் என்கிற குத்துச்சண்டை வீரர் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய சிறு வயதில் இருந்தே குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்வதற்காக மிக ஆர்வமாக இருந்தார். அதற்கான தீவிர பயிற்சியும் எடுத்துக்கொண்டார். மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்வதற்காக அவருக்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. அதில் கலந்து கொண்டு அவர் வெற்றியும் பெற்றார். அவருடைய வெற்றியை அந்த ஊரே கொண்டாடியது. அவருடைய நண்பர்களும் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். அதைத் தொடர்ந்து மாநில அளவிலான சீனியர் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்வதற்காக அவருக்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. அதிலே கலந்து கொண்டு வெற்றியும் பெற்றார். நாளுக்கு நாள் தொடர்ந்து வெற்றி பெற்றதால் அவருக்கு தலைக்கணம் வந்தது. அவரை புகழ்வதற்கென்றே அவரை சுற்றி ஒரு கூட்டமே இருந்ததால் தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்றே அவருக்கு தெரியாமல் போனது. தன்னுடைய நிதானத்தை இழந்து பொதுவெளியில் ஆட்டம் போட்டார். இதனால் பொதுமக்கள் அவரை புறம் பேச ஆரம்பித்தனர். ஒரு நாள் பொதுவெளியில் மது போதையில் தனது நண்பர்களுடன் ஆட்டம் போட்டு கொண்டு வரும்பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டார். இதனால் அவரது வலது காலில் பெரிய காயம் ஏற்பட்டது. இந்த காயம் ஆறுவதற்கு 6 மாதங்களாகலாம். அதுவரை நீங்கள் ஓய்வு எடுப்பது நல்லது என்று டாக்டர்கள் கூறவே, இதை துளியும் எதிர்பார்க்காத ரிவான் இனிமேல் தன்னால் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்ள முடியாமல் போயிடுமோ என்று பயந்தார். நாட்கள் செல்ல செல்ல அவரை சுற்றியுள்ள கூட்டமெல்லாம் விலகின. சொந்த பந்தங்கள் எல்லாம் அவரை பார்த்து ஏளனம் செய்தார்கள். இதனால் அவருக்குள் தாழ்வு மனப்பான்மை வந்தது. மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தார். ஒரு நாள் இதையெல்லாம் தன்னுடைய தாயிடம் கூறி வருத்தப்பட்டார். அதுவரை அமைதியாக இருந்த ரிவானின் தாய், ரிவான், வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு பாடம்தான். தோல்வியையும் வெற்றியையும் நாம ஒரே மாதிரி தான் எடுத்துக்கணும். தோல்வி அடைஞ்சிட்டா வருத்தப்படுறதும் வெற்றி அடைஞ்சிட்டா தலைக்கணத்தில் ஆடுறதும் இருக்கவே கூடாது. ஆண்டவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பரீட்சை வச்சிருப்பான். அந்த பரீட்சையில் யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு ஒரு பரிசும் வச்சிருப்பான். இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து இனிமேல் நீ போராடி ஜெயிக்கிறது தான் உன்னுடைய முதல் உண்மையான வெற்றி அடங்கி இருக்கு. இப்ப மட்டும் ஒன்றும் ஆகிடல. டாக்டர் உன்னை 6 மாசம் ஓய்வு எடுக்கத்தானே சொல்லி இருக்காங்க. வாழ்க்கையில நீ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதுக்காகத்தான் ஆண்டவன் இந்த 6 மாசம் உனக்கு சோதனை வச்சிருக்கான். இந்த காயம் ஆறும் வரை நிறைய புக்ஸ் படி, உன்னை தேடி வரும் நல்ல மனிதர்களிடம் பழகு, நிறைய உடற்பயிற்சி செய். ஒழுக்கத்துடன் கூடிய முயற்சியும் பயிற்சியும் இருந்தா இன்னும் சீக்கிரமாக கூட நீ குணமாக வாய்ப்பு இருக்கு என்று ரிவானின் தாய் கூற, தனது அம்மாவின் ஊக்கமான பேச்சை கேட்ட ரிவான் குறைந்த நாட்களிலேயே குணமடைந்து உலக அளவில் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். நன்றி, வணக்கம்.